श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். त्वया हृत्वा वामं वपुरपरिवृत्तेन मनसा शरीरार्धं शम्भोरपरमपि शङ्के हृतमभूत् यदेतत्त्वद्रूपं सकलमरुणाभं त्रिनयनं कुचाभ्यामानम्रं कुटिलशशिचूडालमकुटम्. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியாரால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியின் 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஆதிசங்கராச்சாரியார் அந்த அம்பாள் சிவபெருமான் இருவரும் இணைந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தை பற்றி சொல்றார். இது வரைக்கும் அம்பாளின் அழகை பற்றி சொன்னார். அப்புறம் அம்பாளையும் சிவபெருமானும் சேர்த்து தரிசித்தால் எவ்வளோ அந்த ஒரு அழகானது நம்ம மனதுக்குள்ள ஆனந்த அலைகளை எழுப்பும் என்று சொன்னார். இப்போ இந்த இடத்தில் அந்த அழகான ஸ்வரூபம் எப்படி இருக்கு என்று இந்த இடத்தில் சொல்றார் நம்ம சங்கராச்சாரியார். ஏற்கனவே நமக்கு தெரிந்த அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தை கொஞ்சம் வேறு விதமாக யோசிக்க வைக்கிறார் என்றே சொல்லலாம். இதில் அவர் சொல்லும்போது துவயா ஹிருத்வா வாமம் என்று சொல்றார். அந்த அர்த்தநாரீஸ்வரில் ஒரு பாதி சிவனாக இருக்கிறாள், ஒரு பாதி சக்தியாக இருக்கிறாள். இப்படி சிவ சக்தி இணைந்திருக்கும் இந்த ஒரு ஸ்வரூபமானதில் நம்ம சங்கராச்சாரியார் பார்த்து சொல்கிறான் அம்பாளை பார்த்து, உனக்கு அந்த சிவபெருமானின் அந்த பாதி தேகத்தில் பாதி சரீரத்தில் அந்த பாதி ஸ்வரூபத்தில் உனக்கு கிடைச்சது போதாது போல இருக்கே, நீ மீதி இருக்கும் அந்த சிவபெருமானின் ஸ்வரூபத்தையும் கொள்ளையெடுத்துக் கொள்கிறாய் போல இருக்கே என்று சொல்கிறார் நம்ம சங்கராச்சாரியார். இதில் இருந்தே தெரியாது, பாதி சிவனாக பாதி சக்தியாக இருந்தாலும் முழுமையாக பார்த்தாலே சக்தியை போல தான் இருக்காம் அந்த ஸ்வரூபம். அதனால் பாதி சிவபெருமானாக இருக்கா, பாதி சக்தியாக இருக்கா, பாதி அந்த ஒரு புருஷ சக்தியாக இருந்து பாதி ஸ்ரீ சக்தியாக இருந்தாலும் அதில் ஸ்ரீ சக்தி தான் அதிகமாக தெரியாது என்று சொல்கிறார் சங்கராச்சாரியார். அதனால் நீ ஏற்கனவே அந்த பாதியில் இருக்க, பாதி பாதியாக பிரித்து கொண்டேன், இருந்தாலும் நீ சங்கரனோடு அதாவது அந்த சிவபெருமானோடு பாதியும் எடுத்துக்கொள்கிறா போல இருக்கே, கொள்ளையடிக்கிறது போல இருக்கே என்று சொல்கிறார் சங்கரர். மேலும் அவர் சொல்கிறார், இந்த ஸ்வரூபம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா, ஒரு பக்கம் மட்டும் சாய்ந்து ஒரு மாதிரி அழகான ஒரு ஸ்வரூபத்தோடு அழகான ஒரு முத்திரையோடு இருக்குது. சிவனும் சக்தியும் இணைந்திருக்கும் இந்த ஸ்வரூபத்தை காண்கிறவர்களுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் வர அளவுக்கு அழகாக இருக்காம். இப்படி இருக்கும் இந்த ஸ்வரூபத்தின் அந்த சிரசில் அந்த ஒரு தலையில் ஒரு மகுடம் இருக்காம். அந்த மகுடத்தில் அந்த சசி என்று அழைக்கப்படும் சந்திரதேவன் இருக்கிறார் என்று சொல்கிறார் நம்மளோட சங்கராச்சாரியார். அதனால் அழகான அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்தை கேசாதிபாதமாக வர்ணனம் செய்கிறார் இந்த இடத்தில். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இப்போ அந்த காலத்தில் இருந்த வழக்கப்படி நம்ம அஸ்வமேத யாகங்கள் செய்தோம் என்றால் அதுக்காக பயன்படுத்துகிற அந்த குதிரையானது இங்கெல்லாம் சுற்றணுமோ அங்கெல்லாம் சுற்றிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வேள்வி நடக்கும் இடத்திற்கே வரணும். போகிற வழியில் யாருமே தடுக்கக்கூடாது. தடுத்தானா இந்த அஸ்வமேத யாகத்தை செய்பவர்களோட போர் புரிய எண்ணம் வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த போரில் இந்த அஸ்வமேத யாகத்தை செய்கிறவர் அந்த தடுத்த நபரை வெற்றி கொண்டால், அவரிடம் போரிட்டு அவரை வெற்றி கொண்டால் அந்த தோற்கடிக்கப்பட்ட ராஜாவோட ராஜ்யம் இவருக்கு சேரும். இப்படியாக அந்த அஸ்வம் அந்த குதிரையானது எங்கெல்லாம் செல்கிறதோ அந்தந்த ராஜ்யத்தில் போர்கள் நடக்கும். அந்த போர்களில் இந்த யாகத்தை செய்தவர் வெற்றி பெற்றால் அந்தந்த ராஜ்யங்கள் இவருக்கு சேரும். இப்போ இந்த பாண்டவர்கள் எல்லாம் செய்யும் இந்த ஒரு அஸ்வமேத யாகத்தில் பயன்படுத்தும் அந்த குதிரை பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்தில் ஒரே ஒரு ராஜா மட்டும் இந்த குதிரையை தடுக்கிறாராம். அந்த ராஜா தான் இந்த கதையின் நாயகனாக இருக்கும் மயூரத்வஜன். இந்த மயூரத்வஜன் என்கிற இந்த ராஜா இந்த குதிரையை தடுத்த உடனேயே இந்த செய்தி அர்ஜுனனுக்கு போய்விட்டது. அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் அர்ஜுனனுக்கு போய்விட்டது. அந்த அர்ஜுனர் உடனே கோபத்துடன் எழுந்து, நான் செய்த யாகம், நாங்கள் பாண்டவர்கள் செய்த இந்த யாகத்தை தடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல், அந்த ஒரு திமிரு அவனுக்கு இருக்கிறதா, அவனை நான் நிச்சயமாக போரிட்டு வெற்றி கொள்வேன் என்று சொல்கிறான் அர்ஜுனன்.
ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்த கிருஷ்ணர் தடுத்து, இல்லை அர்ஜுனா, பொறுமையாக இரு, உன்னால் மயூரத்வஜனுடன் போட்டி போட்டு வெற்றி கொள்ள முடியாது என்று சொல்றார் கிருஷ்ணர். இப்போ அந்த சமயத்தில் முவ்வுலகிலும் அர்ஜுனரை போல அந்த வில்லை எடுத்து வில்லாளியாக இருப்பது வேறு யாருமே கிடையாது. அவர்தான் சிறந்த வில்லாளியாக இருந்தார். அப்பேற்பட்ட பெரும் வீரனாக சூரனாக இருந்த அந்த அர்ஜுனருக்கே அந்த ஒரு போட்டியாக இருக்கக்கூடிய மயூரத்வஜன், அவரிடம் அவ்வளவு சக்தி என்ன இருக்கு என்று ஒரு சந்தேகம் அர்ஜுனன் மனதில் வர்றதுதான். அப்படி கிருஷ்ணர் சொன்னதுக்கான விளக்கம் என்ன, எதற்காக மயூரத்வஜனை தோற்கடிக்க முடியாது என்று சொன்னார், அதற்கு அர்ஜுனர் செய்த ரியாக்ஷன் என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.